நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழா 2026 ஏப்ரல் 28ஆம் நாள் சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் KVK அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அப்போதைய தமிழக ஆளுநர் ரோசய்யா அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது புதிய தலைமுறை அறக்கட்டளை. கிராமப்புற கல்வி, இளைஞர் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, சிறு குறு தொழில் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம், நலவாழ்வு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை காப்பு, பேரிடர் நிவாரணம் என பல தளங்களில் கடந்த 16 ஆண்டுகளாக சேவையாற்றி வருகிறது. ISO தரச்சான்று பெற்ற மற்றும் நிதி ஆயோக்கின் அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்களுள் ஒன்றாக உயர்ந்திருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை தனது 16ஆம் ஆண்டிலிருந்து நீர்நிலை காப்பு மற்றும் கிராமப்புற கல்வி என இரண்டை கூர்த்த இலக்குகளாக கொண்டு தனது 17ஆம் ஆண்டு பயணத்தை தொடங்குகிறது. விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்ற 16ஆம் ஆண்டு விழா சிறப்புற தொடங்கியது. அறக்கட்டளையின் துணை பொது மேலாளர் கணேசன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியையும் ஒருங்கிணைத்தார். 16 ஆண்டுகள் இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை கடந்து வந்த பாதைகள், பயணங்கள், சேவைகள் அனைத்தையும் இப்போது நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு பிறகு அழைப்பாளர்கள் மதிப்புறுத்தப்பட்டனர். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயலாளர் து.வே. வெங்கடகிரி நோக்க உரை ஆற்றினார். ஒரு அறக்கட்டளையோட வேலை என்னன்னா இறங்கி வேலை செய்யணும். நாங்கள் இன்னைக்கு 26 கிராமத்தில் திருத்தணியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் டியூஷன் சென்டர் பண்ணுறோம். அந்த டியூஷன் சென்டரில் படிக்கிற பிள்ளைங்களோட தாய் தந்தை வாழைமட்டை பண்ணுறாங்க, விவசாய கூலிகளாக இருக்காங்க, டிரைவர்ஸாக இருக்காங்க, எலக்ட்ரீஷியன்ஸாக இருக்காங்க, கார்பெண்டர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி செக்டாரை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறோம். ஹுண்டாய் மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன் நம்மளுடைய புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு அவங்க CSR ஃபண்டிலேருந்து ஒரு தொகையை ஒதுக்கி 3 ஏரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. புது ஏரி, நாயக்கன்தாங்கல், கண்ணன்தாங்கல், இந்த 3 ஏரியுமே ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவில் இருக்கு. அந்த 3 ஏரியை எங்களை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, தூர் வாருங்க, மதக பலப்படுத்துங்க, இன்லெட் வாட்டர் அவுட்லெட் வாட்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுங்கன்றாங்க. இதுதான் எங்களுக்கு இருக்கிற பணி. இது எதுக்காக இந்த ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு வந்திருக்குன்னா, இதை ஒரு NGO எடுத்து செஞ்சால் தான் வரும். அறக்கட்டளையின் பெருமைமிகு அங்கமான ISRB மன்றம் எனப்படும் இந்திய சிறு மற்றும் கிராமப்புற தொழில்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நாங்க நிறைய ஸ்டால் போட்டிருக்கோம். நிறைய பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நானும் நிறைய பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி நல்லதோ கெட்டதோ இந்த சொசைட்டி தான் நமக்கு கொடுக்குது. இந்த சொசைட்டி தான் நம்ம எடுக்கிறோம். எல்லாமே அது பணமாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அனுபவமாக இருந்தாலும் சரி, இங்கே தான் எடுக்கிறோம். நம்ம திரும்ப எது கொடுத்துட்டு போகணும், விட்டுட்டு போகணும் அப்படின்றது சாருடைய கொள்கை. அதே கொள்கையை நான் பின்பற்றுகிறேன். இப்போ உங்களை பல்வேறு சேவைக்காக உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஸ்பேர் டைம் இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய அவசரம் செலவு வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு தெரிஞ்ச நாலேஜாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச கனெக்டாக இருக்கலாம், நம்மளோட சோர்ஸாக இருக்கலாம். அதை அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அதுதான் பெரிய சோஷியல் சர்வீஸ். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய தொழில் முனைவர்களோட விசிட்டிங் கார்ட்ஸு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நீர்நிலைகள் பற்றிய ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். இங்கே நம்ம புதிய தலைமுறை அறக்கட்டளை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே உறுப்பினராக இருக்கோம். நான் சுற்றுச்சூழலை கெடுக்காத பொருள், பாக்குமட்டை உற்பத்தி மற்றும் பயிற்சி, மிஷின் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், ட்ரைனிங், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம புதிய தலைமுறை மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க நிறைய இடத்துல பயிற்சி கொடுத்துருக்கோம். பிளாஸ்டிக் மாற்றுப்பொருள் இதுக்கான பயிற்சியை நம்ம நிறைய நடத்திருக்கோம். அது மூலிமா நிறைய பயன்கள் அடைஞ்சிருக்காங்க. புதிய தலைமுறை அறக்கட்டளை என்னுடைய குடும்பம். நானும் ஒரு இலங்கை தமிழன் தான். எங்களுடைய அறக்கட்டளை இருக்குது. இணைந்து பல பணிகள் செய்திருக்கிறோம். எங்களுடைய நாவலூர் இருக்கக்கூடிய ஸ்பைரோனா நட்சருடைய சுழல்பாசி ஒருங்கிணைந்த பண்டயகம், இதன் மூலமாக புதிய தலைமுறை அறக்கட்டளை இணைந்து பல பயிற்சிகளை அந்த நிறுவனம் செய்திருக்கிறோம். அதன் மூலம் பல தொழில் முனைவோர்கள் உருவாகிறார்கள். சுய தொழில் முனைவோருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய இடம் இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை தான். அது நீங்கள் எங்கேயும் சொல்லலாம். அப்படிப்பட்ட தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்காத இடத்தை நீங்கள் அவர்களை அணுகினால்
அவர்கள் கூட உங்களுக்கான வழிகளை அமைத்து வழிகள் காட்டி எப்படி தொழில் முன்னேற்றம் பண்ணி ஒரு வியாபாரியாக ஒரு தொழில்முறை மாற முடியும் என்பதற்கான அடையாளத்தை அவர் கொடுப்பார். ஸோ அப்படி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த 16 ஆண்டு காலம் நடந்து வந்த பாதியை நினைத்து மனமாக நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய தலைமுறையில் நான் 6 வருஷமாக இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்திருக்கு. நீங்கள் தான் என்னை வந்து இப்போ உலக அளவில் 65 கண்ட்ரியில் டாக்டர் முருகேசனை யாருன்னு தெரிய வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தொழில் உலகமும் அந்த விவசாய உலகம் தான் என்னை பற்றி தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் எனக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்குன்னா புதிய தலைமுறை தான். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழாமலர் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து அறக்கட்டளையின் விழுதுகள் உயர்கல்வி திட்ட மாணவர்களும் அறக்கட்டளையின் அலுவலர் விஜயும் இணைந்து அலைபேசி பயன்பாட்டை குறைப்பதன் அவசியம் குறித்து சிறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை படைத்தனர். அறக்கட்டளையின் மூத்த ஆலோசகர் சந்திரசேகரன் இணைந்து சேவையாற்றுவது என்ற தலைப்பில் உரையாற்றினார். ஐஎஸ்ஆர் மூலம் நிறைய தொழில் முறை உருவாக்குறோம். விருதுகள் மூலம் நிறைய மாணவர்களை வந்து தொழில் முறையாகவும் நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு உருவாக்குறோம். ஆர்டிஎஸ்சி நல்ல இளம் மாணவர்களை ஒழுக்கத்தோடு நல்ல படிப்போடு உருவாக்குறோம். இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரோக்ரஸிவ் ரியலைசேஷன் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டெஃபினேஷனுக்கு இது கண்டினியூஸ் ஜேர்னி. ரெண்டாவது ரியலைசேஷன் இட் இஸ் நாட் ஃபார் அதர்ஸ், யூ ஷுட் ஃபீல் இட். செல்ஃப் ரியலைசேஷன் இன்டர்னல், இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஒரு சக்ஸஸ்ங்கிறது மற்றவங்க சொல்ல நீ சக்ஸஸ் அவன் சொல்லக்கூடாது. யூ ஷுட் ரியலைஸ் இட், ஐ எம் சக்ஸஸ்ஃபுல். மூணாவது ஒர்த்தினா வேல்யூ. எந்த சக்ஸஸுமே வேல்யூ பேஸ்ட் சக்ஸஸ் தான். ஒருத்தரால் சக்ஸஸ் வந்து ஒரு எதுவுமே ஒரு கம்பெனி சக்ஸஸ் ஆகுதோ, ஒரு படிப்பு சக்ஸஸ் ஆகுதோ, ஒரு வியாபாரம் சக்ஸஸ் ஆகுதோ, எல்லாத்தையுமே டீம் ஒர்க் ரொம்ப ஆகட்டும். அதான் நாங்கள் சொல்கிறோம், மக்களை திரட்டி எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வள்ளி மருத்துவ நலத்திட்ட தூதர் NK ராஜா அறக்கட்டளையுடனான தனது பயணத்தை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். எங்களுக்கும் புதிய தலைமுறைக்கும் கடந்த ஒரு 5 வருடங்களாக தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு வந்ததை நாங்கள் அவங்க அந்த புயலுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்க செல்வாங்க. அந்த டயத்தில் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறது, அது ஒரு டிவியில் பார்த்துட்டு தான், புதிய தலைமுறையில் பார்த்துட்டு தான் எங்கள் ஏரியாவில் பொருள்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தோம். அது அந்த பகுதிக்கு போய் கரெக்டாக போய் சேர்ந்தது. ஏன்னா புதிய தலைமுறையோட ட்ரஸ்ட் அது. அடுத்த 2 வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணோம். அந்த டயத்தில் தான் நம்முடைய டீமில் இருக்கிற சுரேஷ் கண்ணன், ரமேஷ் கண்ணன் சார்லாம் இந்த வள்ளி தூதுவர் ஸ்கீமை பற்றி சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் கார்டுன்னு ஒன்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது அந்த கார்டு வந்து நானும் வாங்கியிருக்கேன். நானும் ஒரு பெனிஃபிஷரி. நீர்நிலை பாதுகாப்புக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை இப்போ அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் உங்கள் கூட துணை இருப்போம், உங்களோட சேர்ந்து பயணப்படுவோம் என நான் உறுதி கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 ஆண்டு காலமாக 350க்கும் மேற்பட்டோரை தையல் தொழிலில் சிறக்க வைத்திருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வளசரவாக்கம் வள்ளியம்மை அம்மாள் தையல் பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் ராஜாத்தியும் அவரது மாணவி ஒருவரும் உரையாற்றினர். நாம் எவ்வளவோ படித்திருந்தாலும் சரி, எவ்வளவோ பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக தேவை. இந்த டெய்லரிங் கற்றுக்கொள்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 800 ரூபாய்க்கு மேல் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள அவர்களால் வருமானம் பெருக்க முடியும். அழகாக சிறப்பாக சொல்லி தந்துடுறாங்க. எனக்கு ராஜாத்தி மேடம் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்துடுறாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுனால நான் இப்போ வந்து வீட்லேயே நல்லா செய்கிறேன். எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. நான் என்னால் நல்லா சிறப்பாக செய்ய முடியுது. நம்மால் முடியும் திட்ட மேலாளர் K. அருள் நீர்நிலை சீரமைப்பு பணிகள் குறித்து விளக்கினார். மாவட்டங்கள் பெரிதாக வளரும் பொழுது அங்கே பாதிக்கப்பட்டது நீர்நிலைகளும் நீர்வரத்து கால்வாய்களும். நம்ம தெருவில் மழை பெய்யுதுன்னா அது ஏரிக்கும் குளத்துக்கும் போகிறதுனா நீர்வரத்து கால்வாய் ரொம்ப முக்கியம். நீர்வரத்து கால்வாயில் வந்து நம்ம உடம்புல ஓடுற நரம்பு மாதிரி. இப்போ சமீப காலமாக நம்மளுக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து மழை பொழிவுங்கிறது ஓரளவுக்கு பருவமழைங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அந்த தண்ணீரை நீங்கள் ஏரி குளங்களை பாதுகாக்க எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ முடியும், விவசாயம் நல்லா நடக்கும். பொதுமக்களோட முன்னேற்பாடில் மட்டும்தான் அது பாதுகாக்க முடியுது. தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களில் இருக்கிற நம்ம தன்னார்வலர் குழுக்கள் மட்டுமே 70க்கும் மேற்பட்ட தன்னார்வலர் குழுக்களை நம்ம வந்து தொடங்கி இன்று வரை வந்து அவர்கள் சிறப்பாக செய்கிற அளவுக்கு நம்ம வந்து முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். 10 ஆண்டு காலமாக புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து பணியாற்றி வரும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் சமூக பணித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் M. மேத்யூ அருமை சிறப்புரையாற்றினார். எனக்கு உள்ளபடியே சொன்னால் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் சமூக பணித்துறையில் வேலை செய்து வருகின்றேன். எங்களால் வந்து அதிகமான முறையில் வந்து களத்தில் ஈடுபட முடியவில்லை என்று சொன்னாலும் இவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். அவர்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய துறையிலும் கூட
பிள்ளைகள் படித்த பின்பு எப்படி அவர்கள் தங்களுடைய ப்ரொஃபஷனல் கேரியரில் வந்து செட்டில் ஆகலாம் என்பதை குறித்து ஒன் டே ட்ரைனிங் எங்கள் துறைக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமைகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர் வி. ஐயம்பெருமாள் இன்றைய இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய ஆலமரம் சொன்னீங்க. ஆக்சுவலாக ஒரு நிறுவனத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் பண்ணுறது வந்து எல்லாரும் பண்ணிட்டு போயிடலாம், காசு கொடுக்குறாங்க பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னார்வம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மனசு வரணும். ஸோ உங்களுக்குலாம் நல்ல மனசு இருக்குது. நிறைய மக்களை பார்க்குறோம், இது வரைக்கும் 2 லட்சம் பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த 16 வருஷம் அப்படிங்கிறது அதை காமிக்குது. சஸ்டைனபிலிட்டி எல்லாரும் வந்து அதை எடுத்து செய்யணும் ஆக்சுவலாக. ஏன்னா தொடர்ச்சியாக அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயம் வந்து எப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு, அதனால் எப்படி பயன்படுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி நெட்வொர்க் மூலமாக மட்டும்தான் நடக்கும் ஆக்சுவலாக. இன்றைக்கி பசங்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்பர் 2 நிறைய சம்பாதிக்கணும். ஆனால் 2மே சீக்கிரம் நடக்கும், குறுகிய காலத்தில் நடக்கும். அதனால தான் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி முளைச்சிருக்கு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். நம்ம டீம் பண்ண மாதிரி இப்போ நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயம் டியூஷன் நடத்துறது. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். ஈவினிங் வந்து டியூஷன் பசங்களுக்கு நம்ம வேலையை விட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரீ டைமில் அவங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் டியூஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பசங்களும் அந்த மாதிரி பயன்படுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக வாய்ப்புகள் இல்லாத போதே நம்ம இந்த லெவலில் நிற்கும் போது, வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம பையன் எந்த லெவலில் இருப்பான், சூப்பராக இருப்பான். தலைமை விருந்தினர் வளவன் வசந்தா சித்தார்த்தா சமூக சேவை செயல்பாடுகள், புள்ளியியல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு கொள்கைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். ரொம்ப மகிழ்ச்சியான மாலை. NGOக்களுக்கு என்ன வேலை? அரசாங்கம் எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கு, அரசாங்கம் எல்லாம் செய்ய முடியும். அரசாங்கம் செய்யாத வேலைகளை எல்லாம் நம்ம செய்யலாம்னு நினைச்சா எல்லாம் செய்திட முடியாது. இது 70களில் இருந்தே NGOக்கள் இயங்கி கொண்டிருக்கிறது, 60களில் இருந்து இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு குடும்ப அமைப்புகளாக இருக்கும், டாடா ட்ரஸ்ட் இருக்கும், பெரும் சொத்து வைத்திருப்பார்கள், செய்வார்கள். ஆனால் பொதுவானவர்கள் இறங்கி இந்த சமூகத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கம் தன்னுடைய கொள்கை அடிப்படையில் சட்ட ரீதியாக எதை செய்ய முடியாதோ அதை சாமானிய மக்களோடு உட்கார்ந்து செய்கிற வேலையை NGOக்கள் செய்யுங்கிறதுனால தான் நம்மை போன்றவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்மை போன்றவர்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. நாம அரசாங்கம் அல்ல, அரசாங்கத்திற்கு இணையாக பக்கத்துல பயணிப்பவர்களும் அல்ல. சில விஷயங்களை செய்து இப்படி செய்தா இது சக்சஸ் ஆகுங்கிற மாடலை அரசாங்கத்துக்கு காட்ட போறோம். இங்க ஒரு 100 நீர்நிலைகளை காப்பாற்றிட்டா தமிழ்நாட்டின் மொத்த நீர்நிலையும் காப்பாற்ற முடியுமானா கிடையாது. ஆனால் நீர்நிலைகளை காப்பாற்ற முடியும் என்று இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. புதிய தலைமுறை அமைப்பின் பணிகளை அவங்களுடைய இந்த ஆண்டு அறிக்கை புத்தகத்துல வந்த உடனே கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சது. வள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாது உலகு. வான் சிறப்புன்னு 10 திருக்குறள்கள் போட்டு ஒரு அதிகாரம் எழுதுகிறது அளவுக்கு நீரின் அவசியத்தை உணர்ந்தவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த அறிவை நாம் கடத்தாமல் விட்டதுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய நீர்நிலைகள் பாழாகி அமைப்புகள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற வள்ளுவரின் வாக்கினை முன்வைத்து மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சீரும் சிறப்போடு இதை செய்வதற்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் மகிழ்ச்சியான உரையாடல்களுடன் விழா இனிதே நிறைவுற்றது. தனது 17ஆம் ஆண்டு பயணத்தின் தொடக்கத்திலேயே பல பெரு நிறுவனங்களின் வாழ்த்துகளையும் ஆதரவையும் பெற்றிருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த ஆண்டு விழாவில் மக்கள் சேவையில் பல மகத்தான சாதனைகளை பதிவு செய்யும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வருந்தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.